இந்த குருபெயர்ச்சி எந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் குறிப்பாக 4 ராசிகளை சொல்லலாம். மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் 4 ராசிகளுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். அது முதல்ல யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீன ராசிக்கு தான் அந்த யோகம் வந்து இந்த குருபெயர்ச்சியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இரண்டாவது மிதுன ராசிக்கு இருக்கும். சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத முன்னேற்றம், இதெல்லாம் உங்களை வந்து அடையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த குருபெயர்ச்சியில் வந்து அடையும். கன்னிராசி சொல்லவே தேவையில்லை. லாபஸ்தானத்திலேயே குரு இருக்கார். எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நீங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. எதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது. அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த வழியில் இருக்கோ அந்த வழிகள் கன்னிராசிக்காரவங்களுக்கு திறந்திருக்குன்னு சொல்லலாம். விருச்சிகம் குறைவா இல்லை, ரொம்ப நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தான குரு பக்காவாக இருக்கும். நம்ம நினச்சி பார்த்த காரியமும் சரி, நினச்சி பார்க்காத காரியங்கள் கூட நடந்து நமக்கு வெற்றியை தேடி தந்துடும். எதிர்பாராத நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து மனசை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வேலை வேணுமா, தொழில் வேணுமா, காசு வேணுமா, எல்லாமே கொடுக்கும். கடன் காட்சிகள்ல இருந்து எல்லாத்தையுமே விடுபட வைக்கும். ஆக மீனராசியாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், விருச்சிகமாக இருக்கட்டும், இந்த 4 ராசிகளுக்கு மட்டும் யோகம் வந்துருச்சு. அதனால் இனிமேல் உங்களுக்கு கவலை அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. கஷ்டம் அப்படிங்கிறதும் இருக்காது, நஷ்டம் அப்படிங்கிறதும் இருக்காது. சூப்பராக வாழணும்னு நினச்சோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.